السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் இவருடைய மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, என் உரைக்கு செல்வதற்கு முன்னால் நம்மை விட்டு மறைந்த நமது மதரசாவுடைய முன்னாள் தலைவர், இன்னும் காப்பாளராக இருந்த, இங்கு நான் அமர்ந்து பேசுவதற்கும் நீங்கள் இங்கு அமர்ந்து மார்க்க கல்வியை படிப்பதற்கும் மிகவும் முக்கியமான வேறாக இருந்த கமாலுதீன் ஆஜியார் அவர்களுடைய நினைவை இங்கு நான் முன்னிறுத்தி அவர்களுக்காக அதிகமாக நம்முடைய தொழுகைகளிலும் நம்முடைய துஆக்களிலும் அதிகமாக அவர்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தவனாய் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை உருவாக்கிய அறிஞர்கள் என்ற இந்த தலைப்பை பார்த்தாலே தெரிந்திருக்கும். ஒரு அறிஞர் பெருமக்கர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் எத்தனையோ நபர்கள் அதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் மிகவும் முக்கியமாக நாம் இன்றைய வரலாறுகளில் பார்க்கக்கூடிய அறிஞர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது தாய்மார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை உருவாக்குவதில் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தை, லட்சியத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் செவித்தாழ்த்தி அங்கும் இங்கும் பேசாமல் கொஞ்சம் கருத்துக்களை உள்வாங்குங்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாய் ஹிந்த் என்று சொல்வார்கள். அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, யசூது கௌமஹு, முஆவியா இருக்கிறார்களே, அவர் தனதுடைய கூட்டத்திற்கு தலைவராக வருவார் என்று சொல்லப்படுகிறது. இதே போன்ற ஒரு வார்த்தையை நம்முடைய பிள்ளையை பார்த்து நம்மிடத்திலே சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் நாம் நல்ல ஒரு வார்த்தை சொன்னீர்கள், நம்முடைய சமூகத்திற்கு நல்ல ஒரு தலைவராக, நேர்மையானவராக வருவார், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவரை அப்படி ஆக்கட்டும் என்றும் துஆ செய்வோம். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினர். உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார்கள் சொன்னார்கள், காப முஆவியா இல்லம் யசூத் இல்லா கௌமஹு. ஒருவேளை முஆவியா அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு மட்டும்தான் தலைவராக வருவார் என்று சொன்னால் நான் சுமந்தது, நான் கஷ்டப்பட்டது அனைத்தும் வேஸ்ட், எதுவுமே பயனற்றதாகிவிட்டது. ஏன்?
அந்த கூட்டத்திற்கு மட்டும் எனது மகன் தலைவனாக கூடாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உலகத்திற்கும் நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவனாக ஆக வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்திலே எனது மகன் இருந்துவிடக் கூடாது, மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறமை உடையவராக மக்களை நல்வழியில் நடத்தக்கூடியவராக ஆக வேண்டும் என்று அந்த தாய் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அப்ப தாய்மார்கள் பெற்றோர்கள் தான் வைக்கக்கூடிய அந்த லட்சியத்தை மிக பெரியதாக வைக்க வேண்டும். சின்னதா வச்சா பத்தாது. அது உலக கல்வியாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம். இது படிச்சுக்கிட்டா போதும், ஒரு மாதம் இந்த கல்வியை படிச்சுக்கிட்டா போதும், ஒரு மணி நேரம் கிளாஸ் போனா போதும் என்று இப்படி நாம் நம்முடைய மார்க்க கல்வியை சுருக்கி விடக்கூடாது. ஆக நாம் பெரிய ஒரு லட்சியம் உடையவர்களாக எனது பிள்ளை படிக்கக்கூடிய இந்த ஒரு மாத கல்வி என்பது நாம் முதலில் நான் விதைக்கக்கூடிய ஒரு விதை. இதற்கு பிறகு என் பிள்ளை மூலியமாக, மகனின் மூலியமாக, மகளின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்து வேரூண்டி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நபராக, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு நல் ஒழுக்கம் போதகனாக மாற வேண்டும், ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் நமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் நுழைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உலக கல்வியில் எவ்வளவு உயர நாம் சென்றாலும் மார்க்க கல்வி என்று ஒரு கல்வி அவனோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவனுடைய உலக கல்வி மிக சிறந்ததாகத்தான் இருக்கும். ஏன்? வக்கீலாக ஆகலாம், டாக்டராக ஆகலாம், இன்ஜினியராக ஆகலாம். எவ்வளவு பெரிய பதவிகளுக்கு சென்றாலும் மார்க்கம் என்று இருக்கும் பொழுது அவனிடத்தில் ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்காது, பொய் பேசக்கூடிய தன்மை இருக்காது, அடுத்தவருடைய பணத்தை சுரண்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அல்லாஹ்வை பயந்து கொள்வான், எதுவாக இருந்தாலும் நேர்மையாக நடந்து கொள்வான். பாவிகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி, கொலையாளிகளை பொய் வழக்கிலிருந்து அவர்களை பொய் வழக்கு போடக்கூடியவர்களை நாம் சரி செய்வதற்காக வேண்டி, பாவிகளை வெளியெடுப்பதற்காக வேண்டி அவன் போராட மாட்டான். சத்தியம் எங்கு இருக்கிறதோ அந்த சத்தியத்தின் மீது நடைபோடுவான். அசத்தியம் என்று தெரிந்தால் அதற்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் விலை போக மாட்டான். காரணம், அவனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வி. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஆக ஒரு பிள்ளையை உருவாக்குவது என்பது தாய்மார்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. பிறந்ததிலிருந்து தாயின் பங்களிப்பு மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஒரு மகனுடைய எதிர்காலத்தினுடைய விஷயம் தாயினுடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? தாய் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு கிளப்பி விடுவதும், அவனுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்களை அவனுக்கு செய்து கொடுப்பதும் இதுதான் தாயினுடைய வேலை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு மகன் எப்படி உருவாக வேண்டும், என்ன படிக்க வேண்டும், கல்வி எப்படி அவனிடத்திலே நுழைய வேண்டும், எப்படிப்பட்ட கல்வியை படித்தால் என் மகன் பின்னால் நன்றாக இருப்பான், இந்த கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வி நாம் எப்படி கொடுக்கலாம், எல்லா விதத்திலும் ஒரு தாயுடைய பங்களிப்பு என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஆக இன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய கவனம் என்ன? சாதாரணமாக எடுக்கக்கூடியது, எனது பிள்ளை வீட்டு பாடங்களை செய்கிறானா, அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய கவனமாக பார்க்கிறோம். அதை விட்டுவிட்டு குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில் அல்லது ஹதீஸினுடைய அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தக்கூடிய விஷயத்தில், அவனுடைய பேச்சினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்கிறது, அவனுடைய நடை உடை பாவனை இதுவெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் என்றைக்காவது யோசனை செய்து பார்க்கிறோமா? என் மகன் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறான், எப்படிப்பட்ட வார்த்தை பேசக்கூடிய பிள்ளைகளோடு பழகுகிறான், எதை பார்க்கிறான், எதை கேட்கிறான், எப்படி நடக்கிறான், எதை சிந்திக்கிறான், எதையும் நாம் கவனிக்கிறது கிடையாது. ஸ்கூலுக்கு போறானா வர்றானா அவ்வளவுதான். அவன் என்ன பண்றான், ஏது பண்றான் அது தெரியாது. படிக்கிறானா அவ்வளவுதான். எப்படி படிக்கிறான், யாரோடு சேர்ந்து படிக்கிறான், படிக்கக்கூடிய நண்பர்களுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, எதையும் கவனம் இல்லாத காரணத்தினால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய கல்வி இருந்தும் பயனற்றதாக போகக்கூடியதாக சில நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள்,
நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் சொல்வார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதி. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வீட்டினுடைய பொறுப்பாளி. ஒரு பெண், இல்லத்தை அரசி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தன்னுடைய வீட்டினுடைய பொறுப்பாளி. ஆக வீட்டில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் வீட்டிலே உலா வருகிறது, தனது மகன் எப்படி நடந்து கொள்கிறான், மகள் எப்படி நடந்து கொள்கிறாள், மகளுடைய பாவனை எப்படி இருக்கிறது, யாரோடு பேசுகிறாள், யாரோடு பழகிறாள், உண்மைதான் பேசுகிறாளா, சொல்லிவிட்டு வேற எங்கேயும் செல்கிறாளா என்பதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய, பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய, கல்வியை கொடுக்கக்கூடிய வீட்டினுடைய பொறுப்பு ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, நாம் வரலாறை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு அறிஞர் உருவாகி இருப்பார் என்று சொன்னால் அந்த அறிஞருடைய பின்னணியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்மணி அதற்கு காரணமாக இருப்பார்கள். அது சகோதரியாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம். அதிகமான அறிஞர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் உருவாகிய விதம் தாய்மார்கள் தான். அவர் உருவாகிய விதம் தாய்மார்கள் தான் அவர்களை உருவாக்கினார்கள். ஏகப்பட்ட வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் யாரையெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் என்று நாம் சொல்கிறோமோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் எத்தீமாக இருந்தவர்கள், தகப்பன் இல்லாமல் வளர்ந்தவர்கள், முழுக்க முழுக்க தாயினுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய கல்விமான் என்று பதிவு செய்யக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள், உதாரணத்திற்கு ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய புத்தகங்களில் படித்திருப்போம், அதிகமான பயானாத்துகளில் கேட்டிருப்போம். நாமே பேசும் பொழுது சில சமயம் அவர்களுடைய விஷயங்களை எடுத்து காட்டாக நாம் கூறியிருப்போம். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயினுடைய பெயர் ஹைரா. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அனாதை, எத்தீமான ஒரு நபர், ஒரு சின்ன பிள்ளை. இந்த ஹைரா என்று சொல்லக்கூடிய ஹசன் பஸருடைய தாய் யாரு தெரியுமா? அவர்கள் ஒரு கைதி, அடிமை. யாரிடத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? அன்றைய காலகட்டத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய ஆணுடைய லட்சியம் எதுவாக இருக்கும் தெரியுமா? எப்படியாவது நான் சுதந்திரமானவனாக அல்லது சுதந்திரமானவளாக நான் மாறிவிட வேண்டும், அதற்கு எப்படியாவது எவ்வளவு விலை கொடுத்தாவது நான் ஆகிவிட வேண்டும். இதுதான் ஒரு அடிமையுடைய உயர்தரமான லட்சியமாக இருக்கும். ஆனால் இந்த பெண்ணுடைய லட்சியம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த உம்மத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர்களில் ஒருவனாக எனது பிள்ளை ஹசனை நான் மாற்ற வேண்டும். உம்மு சலமாவிடத்திலே பாடம் படிக்கிறார்கள் ஹைரா. உம்மு சலமாவிடத்திலே பாடம் படிக்கிறார்கள், தான் கல்வி கற்றுக்கொள்கிறார்கள், அதை தன்னுடைய மகனுக்கும் போதிக்கிறார்கள். உம்மு சலமாவுடைய மாணவிகளில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த ஹைரா என்ற பெண்மணி. அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு அறிஞராக ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாகினார்கள் என்பதற்கு இன்றைய வரலாறு அது சான்று கூறுகிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளை, தாய்மார்களை, இதில் நாம் விளங்க வேண்டியது என்ன? ஆக தன்னுடைய பிள்ளைக்கு நான் மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நானும் மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவனாக மாற வேண்டும். அதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம்? ஆக ஹைரா அவர்கள் எடுத்த முயற்சி, என் பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய எஜமானியாக இருக்கக்கூடிய உம்மு சலமாவிடத்திலே மண்டியிட்டு நான் ஹதீஸுடைய பாடத்தை படித்தார்கள். அதை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சில ஹதீஸுகளை அறிவிக்கும் பொழுது தன்னுடைய தாயிடத்திலிருந்து அறிவித்தார்கள் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம் படிக்கிறோம்,
படிப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்று சிந்தனை செஞ்சு பாருங்க. சில ஊர்களில் அப்படி பெரிய பெண்கள் படிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்? சில மாணவிகள் படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. பல முறை சொல்லியிருப்போம், நமது ஊரில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் எந்த வயதை அடையக்கூடியவர்களாக இருந்தாலும், எத்தனை வயதை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கல்வி வேண்டும் அதை கொடுப்பதற்கு நமது ஊரினுடைய அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி தயாராக என்றும் வாசலை திறந்து வைத்திருக்கிறது. வாருங்கள், உங்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று. அதற்காக அரும்பாடுபடக்கூடிய நிர்வாக பெருமக்கள், அதற்காக வேண்டி எந்நேரமும் எந்த நேரத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். ஆனால் நாம் கொடுக்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. எந்த அளவுக்கு நேரத்தை நாம் கொடுக்கிறோம்? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஏதோ நிகழ்ச்சி நடக்குது பேசிட்டு போறதுக்காக பேசுறதல்ல. உள்வாங்கக்கூடிய விஷயங்கள், உண்மையில் கவலை கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்துடைய அமைப்பில் நல்ல காற்றோட்டமாக இயற்கை சூழ்நிலையில் மார்க்க கல்வியை நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்முடைய ஊருக்கு நம்முடைய இடத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நியாமத்தை நாங்கள் பயன்படுத்த தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் நமக்கு கொடுக்கிறது இருக்குது. அரை மணி நேரம் கொடுக்கலாம், ஓதி கொடுப்பதற்கு உஸ்தாதுகள் தயாராக இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் நம்மளால் கொடுக்க முடியாதா? வீடுகளில் உட்கார்ந்து தேவையில்லாத பேச்சுகளை பேசுவதற்கு மணிக்கணக்கில் நேரத்தை ஒதுக்குறோம். குரானை படிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்க முடியாதா? 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் குரானுடைய பாடம் பெரிய பெண்களுக்கு நடக்கிறது. நமக்கு அந்த நேரத்தில் பெரிய வேலைகள் இருக்காது, ஆனால் கொடுப்போம். அதுவே ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி ஊரழைப்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் மாத கணக்கில் என்ன செய்வோம்? இரவு முழுக்க சுற்றுவதற்கு தயார். ஆனால் 1 மணி நேரம் என்னை படைத்த ரப்புக்காக வேண்டி கொடுப்பதற்கு நம்ம தயாரில்லை. அப்ப நேரம் கொடுக்க முடியறதுனால தானே நம்ம ஊரழைக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இந்த சாப்பாட்டுக்கு போறேன், அவங்கள பார்க்க போறேன்னு போக முடியுது. அந்த நேரத்துக்கு இங்க கொடுக்க முடியல. அப்ப மார்க்கத்தினுடைய கல்வியினுடைய அகமியத்து நமக்கு தெரியல. ஆக எனது பிள்ளை ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மாத்திரம் போதாது, அவர்களை கல்வி படிக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் நானும் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் மார்க்க கல்வியை ஓரளவாவது நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு எத்தனை நபர்கள், தாய்மார்கள் தொழுகையை முறிந்தது விட்டது, தொழுகை முறிஞ்சிருச்சு, அதாவது அவருடைய தொழுகை முறிந்து விட்டது, ஆனா அவங்களுக்கு தெரியல தொழுகை முறிஞ்சிருச்சுன்னு சொல்லி தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து தொழுகிறாங்க. ஆனால் அந்த தொழுகை வீணாகி விட்டது என்று தெரியாமல் சொல்லுவாங்க. காரணம் என்ன? தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் தெரியல. எங்கு தவறிவிட்டால் எங்கு சஜிதா சஹு செய்ய வேண்டும், மறதிக்காக செய்ய வேண்டிய சஜிதா எங்க செய்யணும் தெரியல. அல்ஹம்து சூராயாவை சரியான முறையில் ஓதுவதற்கு முயற்சி செய்கிறோமா? இல்லை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, உங்களை குற்றம் சொல்வதற்காக வேண்டியது சொல்லவில்லை. உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோமே என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி பதிவு செய்யக்கூடிய பதிவுகள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நம் மார்க்க கல்வியை படிப்பதை நாம் அவசியமாக்கி கொண்டு ஓரளவாவது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பெரிய பெரிய பாடங்கள் படிக்க முடியாவிட்டாலும் குர்ஆனை அழகான முறையில் தவறில்லாமல் ஓதுவதற்காவது நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அதற்கான வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்கிறது. அது உங்களுக்கு ரொம்ப ஓய்வான நேரம் தான், பெரிய வேலைகள் இருக்க போறதல்ல. அப்படியும் எனக்கு நிறைய நேரம் இருக்கிறதா? தாராளமாக உங்களுக்கு மொல்லமா வகுப்பும் இருக்குது. 3 வருட காலங்கள் படிக்கக்கூடிய மொல்லமா வகுப்பும் இருக்குது. இப்போ சமீபமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, மொல்லமா 3 வருடங்கள் பெரிய பெண்கள் படித்து முடிச்சிருக்காங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். அவங்களுக்கு பிறகு படிப்பதற்காக வேண்டி ஆர்வம் கொள்ளாமல் மக்கள் இருக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்குது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நமது பிள்ளைகளை உருவாக்குவதில் தாய்மார்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம். அதற்கு முக்கியமாக நாமும் மார்க்க கல்வியை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் புகாரி என்ற அந்த சஹீஹுல் புகாரி என்ற புத்தகம் இல்லாத இடமே இருக்காது. அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்களுடைய தீம். அவருடைய தாயார் தான் மிகப்பெரிய ஒரு அறிஞராக அவர்கள் உருவாக்கினார்கள். கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்து அந்த பணத்தின் மூலியமாக அவரை படிக்க வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஹதீஸ் கலையினுடைய அறிஞராக ஆக்கியது அவருடைய தாய். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர், மார்க்கத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய வரலாறு, அவருடைய தாயார் தான் மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து படிக்க வைத்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு படிப்பதற்கு எழுதுவதற்கு பேப்பர் கிடையாது. பேப்பர் அல்ல, வாங்குவதற்கு வசதி அல்ல. தாயார் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த அரசாங்க அலுவலகத்திற்கு சென்று அங்கே எழுதிவிட்டு சில பேப்பர்களை பின்பக்கம் அப்படியே எம்டியா இருக்கும், அதை விட்டுருவாங்க. அதை பொறுக்கி கொண்டு வந்து இதிலே நீங்கள் ஹதீஸை எழுதி படித்துக் கொள்ளுங்கள் மகனே என்று கொடுப்பார்கள். யாராவது வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் பழங்களோ மற்ற பொருட்களோ வேண்டாம், எனக்கு என் பிள்ளை படிக்கிறான், ஒரு கட்டு பேப்பர் வாங்கிட்டு வாங்க என்று சொல்வார்களாம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி தாய். அவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்தார்கள். தன்னுடைய சுகங்களை குறைத்துக் கொண்டார்கள், உணவுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு எப்படியாவது மகன் படித்து மிகப்பெரிய ஒரு அறிஞனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இன்றல்ல, கியாமத் நாள் வரைக்கும் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறார் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இப்படி பல அறிஞர்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு அனாதை. இவர் ஒரு அனாதை, படிப்பதற்கு ஆசை, நல்ல ஆர்வம், ஹதீஸ் கலையை படிக்க வேண்டும் என்று பெரிய ஆர்வம். ஆனால் இவருக்காக வேண்டி பொருளாதாரம் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. தாயார் தான் நெசவு தொழில் செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு படிக்க வைப்பதற்கு இவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை. தாயார் தன்னுடைய மகனுடைய ஆசையை பார்த்து, மகனே நீ சென்று படி, மார்க்கத்தை கற்றுக்கொள், நான் எப்படியாவது தொழில் செய்து நான் சம்பாதித்து உனக்கு நான் செலவுக்கு நான் பணம் தருகிறேன், நீ படி என்று சொல்லிவிட்டு அந்த தாயார் கடைசியாக உபதேசம் ஒன்று செய்தார்கள். மகனே, நீங்கள் சென்று படிப்பது பெரிதல்ல, நீங்கள் 10 ஹதீஸை நீங்கள் படித்து எழுதினால் அந்த 10 ஹதீஸும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா என்று நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். ஒருவேளை வந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த படிப்பு உங்களுக்கு பலன் தரக்கூடிய படிப்பாக இருக்கும். அப்படி வரவில்லை, நீங்கள் எழுத மட்டும்தான் செய்கிறீர்கள், காதில் நீங்கள் கவனிக்க மட்டும்தான் செய்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அது பலன் தரவில்லை என்று சொன்னால் அந்த படிப்பை நீங்கள் படித்து எந்த பலனும் இல்லை, அது பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் உங்களுக்கு அமையும் என்று தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்து தன் மகனை அனுப்பினார்கள். பிற்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் மாறினார் என்று சொன்னால், அந்த தாயினுடைய துஆ, அந்த தாயினுடைய உபதேசம், சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாறினார்கள். பெரிய பெரிய மன்னர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்ப்பதற்கு அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு வரிசையில் நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, நாம் இங்கு சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். ஆக மார்க்க கல்வி படிப்பது என்பது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது, ஒவ்வொரு மீதும் கடமையாக இருக்கிறது. கண்டிப்பான முறையில் நாம் படிக்க வேண்டும், கண்டிப்பான முறையில் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கண்டிப்பான முறையில் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, படிப்பதற்கான எல்லா விதமான வழியும் இருக்கிறது. ஆனால் படிப்பதற்கு நாங்கள் நேரம் கொடுக்கலை என்பதுதான் ஒரே ஒரு காரணமாகவும் இது இருக்கிறது. அதே போன்று இங்கு பேசிய மாணவிகள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கருத்துக்களை அழகான முறையில் எடுத்து வைத்தீர்கள். இது பேச்சாக மாத்திரம் சென்று விடாமல், ஏதோ இந்த 1 மாத காலத்தில் மட்டும் படித்து அதோடு அதை பறக்க விட்டு விடாமல், இந்த கல்வியானது உங்கள் வாழ்க்கையில் அல்ல, உங்களுடைய மரணம் வரைக்கும் தொடர வேண்டும். மரணம் வரைக்கும் உங்களுடைய இந்த மார்க்க கல்வி தொடர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வியானது உங்களுக்கு பலன் தரக்கூடிய கல்வியாக இருக்கும். ஏதோ இந்த சீசன் பரவ மாதிரி 1 மாதம் வந்தோம், ஏதோ பயான் பயிற்சி எடுத்தோம், நல்லா பேசணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குது, எதை பேசணும்னு தெரியல, பேசக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை, நல்லா பேசணும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், போயிட்டோம், அடுத்து மறுபடியும் அடுத்த சீசன் பரவ மாதிரி அடுத்த வருஷம் வருவோம். இது எந்த விதத்திலும் பலன் தராது. படித்து பேசக்கூடிய நாம், அதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திலும் அந்த பிரதிபலனை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில்
பேசிய மாணவிகள், இங்கு கலந்து கொண்ட எல்லா கோடைக்கால பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட எல்லா மாணவிகளும், நம்முடைய மதரசாவில் பல வகுப்புகள் அவங்களோட வயது ரீதியாக, அவங்களுடைய படிப்பு ரீதியாக நம்முடைய மதரசாவில் இருக்குது. முடிந்தவரை 12ஆம் வகுப்பு முடித்தவர்களாக இருந்தால் அல்லது 10ஆம் வகுப்போடு உயர்கல்வி படிக்காமல் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிந்தனையில் இருந்தால் 3 வருட காலம் முபல்லிகா என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வியை படிக்கக்கூடியதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி அல்ல, என்னால் சிறிது நேரம் தான் கொடுக்க முடியும் என்று இருந்தால் இரவு நேரம் வல்லமா என்று சொல்லக்கூடிய அந்த 3 வருட காலங்கள் ஓரளவு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய, குர்ஆனுடைய விஷயத்தை விளங்கக்கூடிய அந்த படிப்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் குடும்ப பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குர்ஆனையாவது சரி செய்வதற்காக வேண்டி 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடக்கக்கூடிய குர்ஆன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். குடும்ப பெண்களாக இருந்து எங்களால் நேரம் அதிகமாக கொடுக்க முடியும் என்று நீங்கள் உறுதியளித்தால் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய மொல்லமா பெரிய பெண்களுக்காக நடக்கக்கூடிய பாடத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பான முறையில் மார்க்க கல்வியை ஓரளவு கற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் நாம் நம்முடைய குடும்பத்தையும் சரி செய்யலாம், நமது தெருவையும் சரி செய்யலாம். அப்படியே நமது ஊரையும் எந்த அளவுக்கு மார்க்க கல்வியில் முன்னேற்றத்தில் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். அதற்கு நீங்கள் முதலில் முன்வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களாகவும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும், அதற்கு நேரத்தை கொடுக்கக்கூடிய மக்களாகவும் நாம் ஆக வேண்டும். அப்படி ஆகலாமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் ஆகலாமா? யார் யார் எந்தெந்த வகுப்புல சேர்றதுக்கு விருப்பமா இருக்கிறீங்களோ நீங்க இப்பயே பேர் கொடுத்துட்டு போயிடுங்க. இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் என்ன செய்யணும், இப்பயே பேர் எழுதி வாங்குங்க. அவங்க நேரத்தை கேட்டு இப்பயே பேர் எழுதி வாங்குங்க. இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுலேருந்து திங்கக்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க எந்தெந்த வகுப்புல வந்து சேருவாங்க, அவருடைய கல்வி எப்படியெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க யார் யாரெல்லாம் அந்த தொடர்ந்து மார்க்க கல்வியை தொடர்ந்து நம்முடைய மதரசாவோடு நீடிப்பதற்கு விரும்புகிறார்களோ அவர்களுடைய பேர்களை எழுதி வாங்கி இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு மார்க்க கல்வியை நம்ம கொடுப்போம். அதனால் நியத்து வைங்க, உங்களுடைய பேரை வெக்கம் இல்லாம கொடுங்க. நியத்து வைங்க, அல்லாஹ் கபூலாக்குவான். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. படிப்பதற்கு நியத்து இருக்கு, அவை நியத்து வைங்க. வர முடியுமா முடியாத யோசிக்க வேணாம், நியத்து வைங்க, பேரை கொடுங்க. அதற்கு ஏற்ற மாதிரியான நேரம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துடைய நேரம் மாற்றப்பட்டால் உங்களுக்கு எப்படி ஒரு வகுப்பு அமைக்கலான்னு இன்ஷா அல்லாஹ் மசூரா செஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க உங்களுடைய பெயர்களும் கொடுங்க, தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நாம் மன்னரை வரை இன்ஷா அல்லாஹ் மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை எண்ணிமாக்கல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.